ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இஸ்ரேல் விசஸ் ஈரான் போர் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு இஸ்ரேலையும் ஈரானையும் எந்த அளவுக்கு பாதிச்சோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா உட்பட உலக நாடுகளையும் அதே அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்துட்டு ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னு வைங்களா, அது ரெண்டு நாட்டை மட்டும்தான் பாதிக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் அப்படின்றது ஏற்பட்டப்ப அந்த ரெண்டு நாடும் தான் வந்துட்டு மாற்றி மாற்றி தாக்குதல்கள் அப்படின்றதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்களே தவிர இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு அதனால பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் தான் பண்ணாங்களே தவிர நீங்க போரை நிறுத்தலைன்னா எங்களுக்கு இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஈரான் விசஸ் இஸ்ரேல் போர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டான ஒரு போர் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான். ஸோ அமெரிக்கா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரானை அட்டாக் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அயதுல்லா அலி கமேனி இருக்கார் இல்லையா, அவரை கொன்னதுக்கு அப்புறமா ஈரான் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் கடந்து போகக்கூடாது, அப்படி கடந்து போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நாடுகள் வந்துட்டு மூவ் பண்ணி பார்ப்போமே, சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி பார்த்தாங்க. பட் ஈரான் வந்துட்டு நாங்கள் சொன்னதை செய்வோம் அப்படின்ற மாதிரி நடுக்கடல்லையே வச்சு அந்த கப்பல்களை தாக்கி அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால அந்த தாக்குதலுக்கு அப்புறமா பல நாடுகளுமே அப்படியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்ல இது வந்துட்டு நமக்கு செட் ஆகாது, ஒவ்வொரு கப்பல்லையும் பல லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் அப்படின்றது இருக்கு, அதை தாண்டி உயிர்கள் இருக்கு, அதனால வந்துட்டு அந்த ரிஸ்கை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்னாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எரிவாயு தட்டுப்பாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்தியா உட்பட பல நாடுகள் அந்த எரிவாயு தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்பட்டாலும் இந்தியாவில் அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10-15 நாளைக்கு முன்னாடி சிலிண்டர் புக் பண்ணவங்களுக்கே இன்னும் சிலிண்டர் அப்படின்றது போய் சேராத சுச்சுவேஷன் இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸ் அதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா முழுமையா நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிருப்தியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. என்னதான் கவர்மெண்ட் வந்துட்டு இல்ல அப்படிலாம் தட்டுப்பாடெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் மக்களுடைய அதிருப்தியை ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றதுனால ஈரான் கிட்ட பலகட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றதான் நடத்தி ஒரு வழியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷிவாலிக் அப்படின்ற கப்பலை நேற்றும் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நந்தாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலை இன்னைக்கும் குஜராத்தினுடைய முந்த்ரா துறைமுகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கப்பல்லையுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 96,000 மெட்ரிக் டன் அளவிலான எல்பிஜி அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்பிஜிஎஸை வச்சு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய தட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அந்த தட்டுப்பாடை பூர்த்தி பண்ணிட முடியும் அப்படின்னும் ஈரானோட பேச்சுவார்த்தை அப்படின்றது சுமூகமாக போகிறதோட மட்டும் இல்லாமல் ஈரான் எங்களுடைய நட்பு நாடான இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றதோட மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய கப்பல்களை நாங்கள் வந்துட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைப்போம் அப்படின்ற உறுதியை கொடுத்துருக்கிறதுனால இப்போ நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய தட்டுப்பாடு இன்னும் 1-2 நாளில் சுமூகமாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பல் வரும்போதும் பலகட்ட பாதுகாப்பு அப்படின்றதோட தான் வந்திருக்கு. அந்த ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை கிராஸ் பண்ண உடனே வந்துட்டு ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல் அந்த ஷிவாலிக் கப்பலை வழிநடத்தி கூப்பிட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷேத்தக் MH-60R அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஹெலிகாப்டர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த கப்பலை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா இங்க வந்துட்டு இவ்வளவு தட்டுப்பாடு அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றது நடந்துருச்சுன்னா அது ரொம்ப பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்றதுனால அந்த கப்பல் குஜராத் துறைமுகத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் 24 மணி நேரமும் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க கண்ட்ரோல்லையே தான் வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
அந்த கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பல் குஜராத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள, அதாவது அந்த துறைமுகத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே எல்லா பேப்பர் ஒர்க்ஸையும் முடிச்சு வச்சுட்டாங்களாம். ஏன்னா தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால வந்து அடுத்த செகண்ட் வந்து வேலையை ஆரம்பிச்சாதான் 2 நாட்களுக்குள்ள எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த சிலிண்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, அந்த எல்பிஜி இருக்கு இல்லையா, எல்பிஜி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா எல்லா பேப்பர் ஒர்க்ஸையும் முடிச்சு வச்சதுனால வந்த அடுத்த அரை மணி நேரத்துல இருந்து அதை இறக்குமதி பண்ணி சுத்திகரிக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த எரிவாயு தட்டுப்பாடு அப்படின்றதே முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. ஸோ இதனால எல்லாம் ஓவரா மறுபடியும் வந்துட்டு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா இன்னும் 22 கப்பல்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு இந்தியாவுடைய கொடி கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 22 கப்பல்ல இன்னும் 6 எல்பிஜி கப்பல் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு சிவாலிக் நந்தாதேவி வந்த மாதிரியே இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு கப்பல் அப்படின்றது வர இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு ஒரு 6 எல்பிஜி கப்பல், அது மட்டும் இல்லாமல் 4 கச்சா எண்ணெய் கப்பல், 1 ரசாயன கப்பல், 3 கொள்கலன் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் தேவையும் எல்பிஜி தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான டேங்கர்ஸ் அதோட வந்துட்டு அங்கே கப்பல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 2 கப்பலை அனுப்புனதுக்கு அப்புறமா ஈரான் இந்தியா கிட்ட ஒரு டிமாண்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் வீக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரானினுடைய 3 கப்பல்களை இந்தியா நடுக்கடலை வச்சு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அது வழியாக உங்களுடைய கப்பல்களை நாங்கள் விடுவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேக் ஓவர் பண்ண எங்கள் 3 கப்பல்களை திருப்பி தரதோட மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த மருத்துவ பொருட்களையும் நீங்கள் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்படி வந்துட்டு பரஸ்பரம் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நாங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற உறுதியை கொடுத்துருக்கான் ஈரான். ஏன்னா அங்க போர் அப்படின்றது படுபயங்கரமா நடந்துகிட்டு இருக்கிறதுனால மருந்துகளுடைய தேவை அப்படின்றது ரொம்ப அதிக அளவுல அதிகரிச்சிருக்கான். ஸோ இன்கேஸ் இந்தியா அந்த 3 கப்பல்களையும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஹார்முஸ் வழியா இந்தியாக்கான எல்பிஜியும் கச்சா எண்ணெயும் ஈரான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். ஸோ எல்பிஜி கச்சா எண்ணெயினுடைய தேவை என்ன அப்படின்றது இந்தியாவுக்கு நல்லா தெரியுன்றதுனால இந்தியா அந்த 3 கப்பல்களையும் டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ இந்தியாவினுடைய இந்த ஸ்டாண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.